எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி நான் டிவியை வீட்டில் போட்ட உடனே நியூஸ் சேனல் தான் அதிகமாக பார்ப்பேன். நான் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உண்மையிலே பார்த்தேன். அது மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அதில் என்னுடைய துக்கம்னு கலந்துருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருப்பான்ல ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு, அவனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. எக்மோர் கோர்ட்டு, சென்னை எக்மோர் கோர்ட்டு 3 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கெல்லாம் 3 வருஷம் பத்தாது. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட ஜென்மம் அவன், ஒரு ஈனப்பிறவி அவன். அவனெல்லாம் வெளியில் நடமாட சொல்லி விடக்கூடாது. அவன் வீட்டில் அவனுடைய பொண்டாட்டியும் பெண் தான். அவனுக்கு புள்ளைன்னு பிறந்தால் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா பெண் இருக்கும். அவனோட அம்மாவும் பெண் தான் இல்லையா? அப்போ நம்ம வீட்டு பெண்களை பற்றி தப்பாக யாரும் பேசக்கூடாது, யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்த வீட்டு பெண்களே அதே மாதிரி தான் நினைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, எந்த வகையில் அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்க செய்கிறது, ஒவ்வொரு லேடிஸ் அவங்க பெண்கள் செய்கிறது அவங்களுக்கு சரியாக தப்பான அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இவன் யாருங்க இவன்? இல்லை கேட்குறேன் நான். இவனையெல்லாம் வெளியில் வராத ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கணும். நான் உண்மையிலே என்னுடைய கருத்து கேட்டோம்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்கன்னா, நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 வருடம் சிறை தண்டனை பத்தாது. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும். அவன் வெளியிலே வரக்கூடாது, வெளியில் நடமாடக்கூடாது. பெண்களை கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசுகிறவனுங்க எவனாக இருந்தாலும் சரி, அவங்கள வெளியில் நடமாட சொல்லி விடக்கூடாது மக்களை, இல்லையா? அதே மாதிரி நீ அரசியலை பேசு. அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை பேசுங்க, விமர்சனம் வைங்க, என்ன பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், இன்னொருத்தரை நான் கெட்டவன், கேடு கெட்டவன், அயோக்கியன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அதே மாதிரி என்னையே ஒருத்தன் கெட்டவன், கேடு கெட்டவன், அயோக்கியன்னு சொல்லக்கூடிய தகுதி வேறு எவனுக்குமே கிடையாது. இதுதான் என்னுடைய கொள்கையாகவே வச்சுருக்கேன். நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன். யாருக்கு யார் கெட்டவும் கிடையாது, நல்லவும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்களை நீ பேசுகிறது அரசியல் ரீதியாக பேசலாம், தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணக்கூடாது. அதோட விளைவு தான் அவனுக்கு இத்தனை வருஷம் அவன் எவ்வளோ பேசியிருப்பான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாதுங்கிற நான். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற எவனுக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது. அந்த வரிசையில் தான் அடுத்து சாக்கடை துறைமுறை இருக்கிறான். அவனுக்கு இதே மாதிரி தண்டனை கொடுக்கணும்.